ஓகே போகலாமா? வீடியோ எடுக்கணும் தம்பி, எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கேன். என் ஃபோன் இருக்குது, நம்ம அந்த பல்லவி கிட்டே போனோடனே நீங்கள் ஃபோனில் எடுத்துருங்க, நான் பின்னாடி அப்படியே போகலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 ரொம்ப போரிங்கான டே. இங்கே கொடைக்கானல் வந்து எங்கேயுமே சுற்றலை, ஏன்னா ஃபுல் டிராஃபிக் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஸ்டே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பல்லங்கின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெப்பர் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பல்லங்கி வாட்டர் ஃபால்ஸ், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் ஹிடன் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லோரும். ரோடெலாம் ரொம்ப ஃப்ரீயாகவே தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை, போயிட்டே இருக்கலாம். அண்டு நீங்கள் அந்த பக்கம் கொடைக்கானல் சைடு வந்து பயங்கர டிராஃபிக் இருக்குது. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பல்லங்கி காட்டுது. ஸோ போயிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த பக்கம் தான் பெப்பர் ஃபால்ஸு அண்டு இதுக்கு போகலாம். லைக் பெப்பர் ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இந்த சைட் தான் இருக்குது. வாவ், இந்த ரோட்டு செம்மையாக இருக்கு. அப்படியா? அவருக்கு இங்கே பங்களாலாம் இருக்கா? இந்த ஏரியா சைடா? ஓ, யாராவது ஆக்டர் யாரும் வச்சுருக்காங்களா? அப்படியா? சிவகார்த்தியனோட பில்டிங்கா? ஓ, ஒரே ஏமாற்றம், தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. சரி, பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். நம்ம அது எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு வரலாம். மேப்பில் பார்த்தோம் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு காமிச்சிட்டு, ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரலான்னு பார்த்தா இங்கே என்ட்ரி டிக்கெட் 50 ரூபா வாங்குவாங்க இந்த தோட்டத்துக்காரவங்க. இது வந்து ப்ரைவேட்டான ஒரு ஏரியா தான், அதனால் இங்கே என்ட்ரி டிக்கெட் வச்சிருக்காங்க. ஸோ 50 ருபீஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே நடந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 100 மீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் போகிறப்ப கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் ட்ரெக் பண்ணி போனோம். ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ட்ரெக் பண்ணி போகிறப்போ ஒரு நல்ல வியூ கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன், உண்மையாகவே செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வெயில் தெரில இங்கே ஒன்றும் அவ்வளோ. பட் இந்த மாதிரி ஒரு சில ஹிடன் பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாகவே இருக்கும். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கா? ஒரு நல்ல டாப் வியூ. இன்னும் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்க டைமில் வந்தோம்னா இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பக்கம் கொஞ்சம் வெயில் அடித்தனால ஓகேவா இருக்குது. ஓகே, வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டான தோட்டம். ஸோ இந்த தோட்டத்துக்கு உள்ளே போய் தான் நம்ம அந்த ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். இதுக்குள்ளே என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வாங்குவாங்க. ஸோ 50 ரூபா கொடுத்து டேரெக்டாக நம்ம போகிறோம். உள்ளே ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். போனோம்னா அந்த ஸ்லைடிங் ஃபால்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஸ்லைடு மாதிரி வரும். அதுவும் இப்போ என்னன்னா வெயில் டைமுன்றனால கொஞ்சம் ஆஃப் சீசனாக இருக்கும். ஸோ மழை டைம்லலாம் வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பாட்டை நான் கரெக்டாக பிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு லொக்கேஷனை. இங்கே தண்ணி நல்லா வரும், பட் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ இங்கேயும் சரி பெப்பர் ஃபால்ஸ்லேயும் சரி ஒரே அளவு தான், தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ இந்த சீசன் டைம் இவ்வளோ தான் தண்ணி வரும். பட் குளிக்கிறப்போ கொஞ்சம் சேஃபாகவே குளிங்க, ஏன்னா வந்து ரொம்ப வழுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே. ஸோ சும்மா இருந்ததுக்கு இந்த ஹிடன் ஸ்பாட்டுன்னு சொல்லி இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு வருது, ஓகேவாக தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்க்காத அந்த டிராஃபிக்கில் போய் மாட்டுறதுக்கு இங்கே எவ்வளோ பரவாயில்ல. இது முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து பெப்பர் ஃபால்ஸ் போயிடும். பெப்பர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அது நீங்கள் ஜீப்பில் போகலாம், இல்லை ட்ரெக் பண்ணி போகலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப லிமிட்டாக தான் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் அடுத்த மாதம் இந்த அளவு தான் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து மேபி கொடைக்கானலில் நல்லா தண்ணி வர டைம் வரும். மழை எவ்வளோக்கு எவ்வளோ பெய்தோ அவ்வளோக்கு எவ்வளோ இங்கெல்லாம் தண்ணி நல்லாவே வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போய்க்கோங்க ஒவ்வொரு ஃபால்ஸுக்குமே.